ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி வந்துட்டு மோகனாவை ஐஸ்வர்யா தான் காப்பாற்றினாங்க இல்லையா, அதை பற்றி பேசிட்டு அப்படியே இதே நேரத்தில் எனக்கு ஒன்று தோணுது, பேசாமல் சேதுவுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல, நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு, எங்கள் அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போது சேது வந்துட்டு இல்லை, எனக்கு ஐடியா இல்லைங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. மற்ற யாருமே எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா வந்துட்டு எனக்கும் சேது மாமாவை பிடிக்கும், நானும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு எந்த பதிலும் சொல்லாமல் சேது கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட ரூமில் வந்துட்டு கருப்பு சொல்கிறாரு. கருப்பு நடேசனும் போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கருப்பு என்ன சொல்கிறாருன்னா, எதாக இருந்தாலும் அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவள் வந்து என்ன பண்ணாலும் அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அப்படி சொல்லலை, உனக்கு வந்து தமிழ்ச்செல்வி மேலே கோவம் இருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு அமைதியாரு, உடனே வேண்டான்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் உடனே கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ஐஸ்வர்யா, சித்ரா எல்லாருமே வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சேது வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கருப்பு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஈஸ்வரி வந்துட்டு நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போய் பேசுகிறாங்க. உன் நல்லதுக்காக தான் சேது, நான் எதுனாலும் செய்வேன். அவள் வந்துட்டு இந்த வீட்டு பொண்ணு, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஆனால் ஆல்ரெடி கல்யாணம் ஆன உனக்கு மறுபடியும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா நான் உனக்கு நல்லது தானே செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குது எல்லாமே அவளுக்கு தெரியும் தானே. நீ வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவள் என்னென்னலாம் பண்ணா, யார் யார் காலில் எல்லாம் விழுந்து ஓட்டு கேட்டா, அது மட்டும் இல்லாமல் உனக்காக வேண்டிக்கிட்டு இங்கே பாரு கோயிலெல்லாம் வந்துட்டு போய் பரிகாரம் பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த தீச்சட்டி எடுத்தது, முட்டி பூண்டு வேண்டுனாங்க இல்லையா அது, அப்புறமா அழகு குத்துனது, இது எல்லாமே அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சேது பேசாமல் இருக்கார். இதுக்கு மேலே உன் விருப்பம் சேது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க ஈஸ்வரி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து சேதுவை மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம சின்ன வயசில் விளையாடும்போது நீங்கள் எனக்கு ஒரு தடவை தாலி கட்டுற மாதிரி இது பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் தான் உங்கள் ஃபஸ்ட் ஒய்ஃபு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க, ப்ளீஸ் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலில் எல்லாம் விழுகிறாங்க. சரி நீ போ, நான் நாளைக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அனுப்பிச்சி விட்றாரு. அடுத்த நாள் வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது அவங்க முன்னாடியே சொல்கிறாரு, நான் வந்துட்டு ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் என்னென்ன நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு எல்லாமே ஐஸ்வர்யாவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவள் நம்ம வீட்டு பொண்ணு, அதனால் அவளே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சேது சொல்லிடுறாரு. ஆனால் மலர் வந்துட்டு ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க, இல்லை இது தப்பு, அவர் கல்யாணமெல்லாம் வேண்டாமாம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஆனால் ராஜாங்கம் வந்து இது சேதுவோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தமிழ் இப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஐஸ்வர்யாவுக்கும் சேது மாமாவுக்கும், நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம 40 பேரை கூட்டிகிட்டு போவோம், போய் நியாயம் கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு சேது கல்யாணத்தப்போ போகிறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, என் கழுத்தில் வந்துட்டு இன்னும் இவரோட தாலி தொங்குது, இவர் கட்டின தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யலாம், சேதுவுக்கு தான் அவங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ வாழ விருப்பம் இல்லைன்னா முறைப்படி என்னை அத்து விட்டுட்டு அப்புறமா அவரை வந்துட்டு என்னமோ பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம ஊர் முறைப்படி வக்கைப்பிலி 2 பேருமே இப்படி பிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமாக வீசிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரிஞ்சுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சேதுகிட்டே கேட்குறாங்க, தமிழ்ச்செல்விகிட்டே கேட்குறாங்க, உங்கள் 2 பேத்துக்கும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிற ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எங்கள் 2 பேத்துக்குமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வக்கைப்பிரியை கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. 2 பேருமே அந்த வக்கைப்பிரிய இப்படி நேராக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதை பிச்சு போட்டு 2 பேருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அத்து விட்டுருவாங்களா, இல்லை இதுக்கிடையில் சாவித்திரி இருக்காங்களே அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒன்று சேது ஒன்றா கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டினா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக கல்யாணம் பண்ணாமே இருக்கணும், தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது பிளான் பண்ணி ஐஸ்வர்யாவை பற்றி ஏதாவது உண்மை தெரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களா, இல்லை வீட்டில் அப்பத்தாவுக்கு வந்துட்டு தமிழ்ச்செல்வியை தான் இப்படி அத்து விட்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸோ அவங்க ஏதாவது பண்ணி நாடகம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.